திரும்ப சொல்றார். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன வேலையை செய்யணும், அந்த வேலையை தான் செய்யணும். அப்ப உழவாரம் செய்யக்கூடாதா சாமி? உழவாரம் செய்யும். அப்பர் சுவாமிகள் உழவாரம் செய்து கொண்டு தேவாரம் பாடினார். ஆமா, அப்பர் சுவாமிகள் உழவாரம் பாடிக்கொண்டே தேவாரம் செய்து கொண்டே தேவாரம் பாடி. அப்போ நமக்கு அந்த தொண்டு, ஒவ்வொரு தொண்டும் ஒவ்வொரு தனி சிறப்பு. அதில் எது நமக்கு நல்லா வருமோ அதை நாம் செய்யணும். எனக்கு அதெல்லாம் நல்லா வராதுங்க, பாடுறதெல்லாம். கேட்க நல்லா வரும்ல, கேட்க நல்லா வரும்ல, அதை கேட்கலாமே, கேட்டா போதுமே. முற்றலாமே அந்த படத்துக்கு பதிவு சொல்றாரு. முற்றலாமை இள நாகமூடேன முளைக்கும் வகை பூண்டு வற்றலோடு கலநாவலி தேர்ந்தனது உள்ளம் கவக்கல்வன் கட்டல் கேட்டல் உடையா தெரியா கழல் கையால் தொழுதேத்த பெற்ற மூந்த பிற மாபுரம் நேவிய பெம்மான் இவனன்றே. கற்றல் கேட்டல் உடையா தெரியா ரெண்டுமே வேணும். ஆமா, இப்ப கற்றலும் வேணும், கேட்டலும் வேணும். இப்ப நான் நிறைய படிச்சுட்டேன், நிறைய விஷயங்கள் தெரியுது. நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், யாருமே இல்லைன்னு. ஐயா நிறைய படிச்சாரு, ஏதோ ஆயிடுச்சாரு. நிறைய படிச்சு அவருக்கு ஏதோ ஆகி போச்சு, அதனால தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு. ஆனா நான் நிறைய திருமுறைகளை படிச்சிருக்கிறேன், இங்க யாருமே வரல. நான் உட்காந்து பாடிட்டே இருக்கிறேன். அப்ப என்ன சொல்லுவாங்க, ஏதோ இறைவனை பத்தி நல்லா பாடுறாங்க, நல்லா பாடுறாரு, கொஞ்ச நேரம் நாமளும் உட்காந்து கேட்டுப்போம். யாருமே தேவையில்லை, பேசினா கேட்கறதுக்கு எதிர்ப்பாளர் ஒருத்தர் வேணும். இல்லைன்னா நம்ம பைத்தியம் பட்டம் கட்டிடுவாங்க. பாடினா நம்ம எதிர்ப்பாளர் யாருமே தேவையில்லை, நம்ம பக்கத்துல உட்காந்து 4 பேர் கேட்டு போவாங்க. நல்லா பாடுறாரு, நான் கோயிலுக்கு எதுக்கு வந்தேன், இன்னைக்கு என்னமோ வந்தேன், இன்னைக்கு பாடின பாட்டை கேட்டு எனக்கு ஏதோ பண்ணுதுயா அப்படின்னு அந்த பதிகத்தை இது பண்ணும். இந்த பதிகத்துக்கு அவ்வளவு தனி சிறப்பு உண்டு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், பாடல் பெற்ற ஸ்தலங்கள் தேடி தேடி போறோம். எல்லா ஸ்தலங்களும் இருக்குல்ல, எல்லா தலங்களும் சில பொது, பாடல் பெற்ற தலங்கள் சிறப்பு. இப்ப தேடி தேடி போறோம் இல்லையா, அங்க போய் என்னங்க நீங்க பண்ண போறீங்க, சும்மா பாடல் பெற்ற தலம் அங்க போய் என்னங்க பண்ண போறீங்க, அந்த மண்ணை மிதிச்சா. திருவிடை மருதூர்ல அந்த பிரம்மகத்தின் இந்த தோஷம் பற்றி விடுது மன்னனுக்கு. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த கோயில்ல உள்ள நுழையும் போது அந்த பிரம்மகத்தியால உள்ள போத முடியும் இல்லையா, அந்த வரலாறு தெரியும் எல்லாருக்கும். அப்ப அந்த பிரம்மகத்தி வெளியே காத்துக்கு இருக்கு, வந்தானா திரும்ப பிடிச்சிக்கலாங்க. அவர் என்ன பண்றாரு, தரிசனம் பண்ணிட்டு இல்லையா. அந்த ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. அதனால நம்ம இந்த திருக்கூட்டமாக போய் நாம் அந்த பாடல் பெற்ற தலங்களை அதை மதிப்பதே புண்ணியம். அங்கே போய் எனக்கு ஒன்றும் தெரியாது, இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, போயிட்டு வரேன், அதுவே புண்ணியம் தான். நம்ம எத்தனையோ செய்த புண்ணிய பாவங்கள் நீங்கும், நமக்கு நல்ல நெறி கிடைக்கும். அது மட்டும் போதாது, இந்த திருமுறைகள் அவ்வளவு உன்னதமானது. இந்த திருமுறை தான் சைவ நெறியினுடைய கருவூலம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேலாக சொல்லும் போது என்ன சொல்றாரு, இந்த திருமுறை என்னென்னலாம் தருது அப்படின்னு சொல்றாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். தொண்டர் நாதனை தூதினை விடுத்தது, சிவபெருமானை தூதுக்கு வந்தாருங்க. முதலை உண்ட பாலனை அழைத்தது, எலும்பு பெண்ணுருவாய் கண்டது, மறைக்கதவை திறந்தது. இதெல்லாம் எது தந்தமிழ் சொற்களோ மரபுல சொற்களோ சாற்றியது அப்படின்னு சொல்ற. இதெல்லாம் எதனால் நடந்தது, திருமுறைகளால் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. திருமுறை அவ்வளவு மகத்துவமானது. இந்த பதிகத்தை படிக்க 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 நம்மளுடைய வாழ்க்கையில அவ்வளவு உயர்வு கிடைக்கும். இதை யாராவது அனுபவிச்சவங்களால தான் சொல்லணும். நான் அனுபவிச்சிருக்கேன். கொரோனா காலம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், யாருக்கு 10 பைசா வருமானம் இல்லை, எல்லாரும் முடிக்கிறோம் இல்லையா. நான் கொரோனாவுக்கு முன்னே நாமளும் கொஞ்சம்
குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஒரு வீட்டை கட்டிட்டா பரவாயில்லன்னு ஒரு 10 லட்ச ரூபா லோனை போட்டு வீட்டை கட்டி கொரோனா வந்துருச்சு. மாதம் 16,500 ரூபா பணத்தை எடுத்து வைக்கணும் இல்லையா? இல்லைன்னா என்ன ஆகும்? பேங்க்கில் போய் கடை வாங்கவே கூடாது. உங்களுக்கு தெரியும், தனியாக கூட வாங்கிக்கலாம், 4 பேச்சு கூட வாங்கிக்கலாம். 4 மாதம் இல்லைன்னா 5வது மாதத்தில் இருந்தாடான்னு திருப்பி கூட கொடுத்துட்டு நீ கொடுத்ததுக்கு நன்றியிடன்னு பார்த்து தொட்டு கூட கும்பிட்டுருக்கலாம். ஆனால் அந்த சூழலில் நம்ம போடலைன்னா நம்ம இதெல்லாம் ஏன் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி அந்த நேரத்தில் எனக்கு வீட்டில் லைட்லாம் போட்டே இருக்கு. ஆனால் எனக்கு வீடு இருட்டாது. வீட்டில் லைட்டு போட்டுருக்குது, வீடு இருட்டாது. ஏன்னா எனக்கு வாழ்க்கை இன்னும் எப்படி நடத்த போகிறோம்னு தெரியல. இது 1 வருஷம் நிற்குதா, 1.5 வருஷம் நிற்குதா, இது எப்படி கொண்டுட்டு போக போகிறோம் அப்படின்னு தெரியல. அதை விட மேலே நான் ஒரு தகப்பன் ஆகிட்டேன். என் குழந்தைங்க அப்பா ஏதாவது வாங்க ஒரு 5 ரூபா கொடுவேன். நம்மளால் தர முடிஞ்சுதா? நாமளே இங்கே எண்ணி செலவு பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு அப்போ ஒரு 5 ரூபாய்க்கு பெற்ற குழந்தை ஒரு 5 ரூபா கேட்க முடியல, அது கேட்கும்போது கொடுக்க முடியல, நம்மளே என்ன தகப்பன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள உள்ள எவ்வளவு வாழ்க்கையில் துவையும். ஒரு சில நேரங்களில் ஒரு சில எண்ணங்கள்லாம் கூட தோணுச்சு, அது சொல்லக்கூடாது. ஒரு சில எண்ணங்கள்லாம் கூட தோணுச்சு. நம்ம மேலே தானே பேங்க்கில் பணம் வாங்கியிருக்கிறோம், விசாரணை ஓடுதே ராரி திருட்டு போயிருந்துட்டோம்னா பிள்ளைங்க கடன் கட்டிக்குவாங்க, வீடு அவங்களுக்கு நினச்சி போடுங்க, இந்த கடன் நம்ம எப்போ கட்ட போகிறோம் அப்படிங்கிற எண்ணம்லாம் கூட தோணுச்சு. ஏன்னா நாமளா சத்தம்னா பணம் தர மாட்டான். ஆனால் எனக்கு தெரியும் அப்படிலாம் சாகக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும், நான் வேதங்கள் படிக்கலைனாலும் வேதத்தினுடைய பொருள்கள் மற்றவையெல்லாம் தமிழில் படிச்சிருக்கேன். ஒரு ஆன்மா அதனுடைய ஆயுள் காலம் முடியாமல் இறந்து போகுது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளவு காலம் எழுதி வைத்திருக்கிறார்களோ அவ்வளவு காலம் அவன் பேயாக இந்த பூமியிலே உலாவிக் கொண்டு தான் இருக்கணுமே தவிர அவனுடைய இடத்துக்கு அவன் போய் சேர முடியாது. மறுபடியும் ஒரு பிறவி எடுத்துக்கிட்டு வரணும். வந்தோடனே இதே மாதிரி மறுபடியும் ஒரு கட்டம் வரும். இப்போ நம்ம சொன்ன சூழல்லாம் திரும்ப மறுபடியும் வரும். அதை நீ கடந்தா மட்டும்தான் அடுத்த பிறவி போக முடியும். மறுபடியும் ஏற்கனவே பாதி தூரம் வந்துட்டான், திரும்ப நீ மீதி எப்படி நாவுக்கரசு பெருமான் கைலாயத்தை பார்க்க பாதி தூரம் போனோடனே இல்லைப்பா நீ திரும்பி போயிடு அப்படின்னு சொன்னோடனே அவர் எவ்வளோ உறுதியாக சொல்கிறார், 4 உடல் கொண்டு மீளேன் மாட்டேன் அப்படின்னா. இந்த உடம்பை விட்டு எனக்கு உயிர் போனாலும் பரவாயில்ல, திரும்ப போயிடுவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொன்னார். அந்த உறுதிப்பாடு நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போது இது எனக்கு நமக்கு தெரியும் இப்படிலாம் இருக்குது, நான் வேறு என்னால் என்ன பண்ண முடியும்? நான் திருமுறையைத்தான் பாடணும். நம்ம காப்பாற்றுறதுக்கு வேறு யாருமே இல்லையே. பெரிய பெரிய கோடீஸ்வரர் பெரிய பெரிய ஆளுங்கிறவங்கலாம் கூட அங்கவே போனது, அங்கவே அவங்க சொல்கிறா அவங்க அப்பாவை தயவு செய்து வீட்டுக்கு கொண்டாந்துறாதீங்க, அப்படியே கொண்டுட்டு போயிடுங்க. அதுதானே அன்னைக்கு சோழர். அப்படியெல்லாம் போயிட்டு இருந்த நேரத்தில் நாம் மட்டும் என்ன பண்ண முடியும்? எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை திருமுறை பெருமானை காப்பாற்று திருமுறையை தான் படிச்சு. ரொம்ப காலமும் இல்லை, வெறும் 2 வருஷம் எல்லா கடனையும் கட்டிட்டேன். 2 வருஷம். எப்போ எனக்கு இந்த பேங்க் வேணாம் லோனு வேணாம், நான் கொண்டாந்து இந்த கொடுத்துட்றேன் வாங்கி கட்டிக்க அப்படின்னு சொல்லி 2 வருஷத்தை பூரா கடனையும் கட்டி இருந்துச்சு. நான் கட்டியிருந்தா 10 வருஷம் அது கட்டணும், அதுதான் லோன். எப்படி திருமுறை தந்தது? திருமுறை தந்ததுன்னா இன்னும் வேற வேலையை நான் செய்ய போறேன், பைய தூக்கிட்டு பாடத்தான் வரேன். எவ்வளவு பெரிய கருணை சுவாமி. இந்த திருமுறையை பாடினார், நான் எல்லாமே சுவாமிகிட்ட அனுபவிச்சிருக்கேன். பொன் செய்த மேனியன்னு ஒரு அற்புதமான பதிகை வரும். பறவை இவள் வாடுகின்றாள், அதனால சுவாமி எனக்கு அந்த பொண்ணை கொடுத்துருன்னு சுவாமி கேட்பார் திருவாரூர் பதிகத்தில். உங்களை மாதிரி நான் அந்த திருமுறையை கற்றுக்கும் போது அந்த பாட்டு நல்லா இருக்கும்ல, ரொம்ப அருமையாக இருக்கும் நட்டராகத்தில். ஆமாம், நான் அதுக்காக அந்த பாட்டை திரும்ப 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 பாடிட்டு இருந்தேன். பறவை இவள் வாடுகின்றாள் அப்படின்ட்டு அட்டி தஞ்செடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தை பாடிட்டு இருந்தேன். அது நெல் பெற்ற பதிகம். இது ஆத்திலே போட்ட பொண்ணை குளத்திலே திருவாரூர் குளத்தில் எடுத்தது. ஆமாம், எங்கே விருதாச்சலத்தில் முதுகுன்றத்தில் வாங்குறார் பொண்ணை.
பொண்ணை முதுகுண்டத்தில் வாங்கி 12,000 பொண்ணை நான் தூக்கிட்டு போக முடியுமா? வெளியே செருப்பு விட்டாவே உள்ள வந்து நம்மளால நிம்மதியாக சாமி கும்பிட முடியல. 12,000 பொண்ணை வச்சுக்கிட்டு நான் பொண்ணை பாதுகாத்துட்டு போனால் ஒன்றை கும்பிடுவேனா அப்படின்னு சுந்தரர் என்ன பண்ணிவிட்டாரு, அந்த பொண்ணை கொண்டு போய் ஆற்றல, நீ சாமி சொல்லிட்டாரு, நீ ஆற்றல் போட்டு குளத்தில் எடுத்துக்க அப்படின்னு. அப்போ அவர் ஆற்றுல போட்டு அந்த குளத்தில் எடுத்தார், திருவாரூர் குளத்தில் எடுத்தார் இல்லையா? அந்த வரலாறு நமக்கு தெரியும், நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது அது அங்கே சுவாமி கொடுத்தார் இல்லையா? இந்த பதியத்தை நான் திரும்ப 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 பாடிட்டு இருக்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், நான் பொன் பெறணுங்கிறதுக்காக பாடலை, இந்த பதியத்தை பெறணுங்க பாடி பழகணும்னு தான் பாடினேன். நான் பேங்க்கில் வச்சுருந்த நகை எனக்கு எப்படியோ அந்த நகை ஏதோ ஒரு மூலியமாக அதை நான் மீட்டு எடுத்துட்டேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும். இது எதுக்காக இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, நான் பதியத்தை பாடுறோம், அது என்ன பாடுனா காசு கொடுத்துருவாரு, அப்பருக்கு கொடுப்பாரு, ஞானசம்பந்தருக்கு கொடுப்பாரு, அவங்களாம் அருளாளர்கள் பெற்றாங்க. உங்களால் பெற முடியுமா? படிக்காசு உங்களுக்கு பீடத்தில் வந்து வச்சுருவாரா? நீங்கள் எடுத்துக்குவீங்களா? பூதகணத்துக்கு கொண்டாந்து உங்களுக்கு அல்லல்ல குறையாத உலவாக்குழி நீங்கள் எடுத்துக்குவீங்களா? நீங்கள் என்ன ஞானசம்பந்தரா? நீங்கள் என்ன நாவுக்கரசரா? இல்லை ஞானசம்பந்தர் போல தான் பாடுறீங்களா? அப்படின்லாம் கூட ஒரு கேள்வி வரும். திருமுறை திருமுறை பதிகம் பாடினா சுவாமி பணம் கொடுக்குறாருங்க. இன்னைக்கு உள்ள நாங்களாம் அப்படி தான் ஓதோமூர்த்தி அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அடியார்கள் அப்படி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திருமுறையை பாடி பாடி தான் பழச்சிட்டு இருக்காங்க. சாமி காசு கொடுத்துட்டே இருக்கிறாரு. சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல சும்மா போனோம் 5 பதிகத்தை பாடு இது பஞ்சபுராணம் 5 பாடலை பாட சொல்லிவிட்டு 2,000 ரூபாய் படத்தை தூக்கி கொடுக்குறாரு. 2,000 ரூபாய்க்கு எவ்வளவு பாடுபடணும். ஒரு டீ கடையில் போய் நின்னானா விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சு போய் நின்னானா மதியம் 1 மணி வரையும் அவன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவன் 400 ரூபாய் 500 ரூபாய் வாங்கிட்டு வெளியே வர்றதுக்குள்ளே படாத பாடு இருக்கு. ஒரு 5 பாடலை பதிகம் கூட கிடையாது, 5 பாடலை பாடிட்டு வரும்போது இந்தாங்க ஏன்னு காலத்தொட்டு கும்பிட்டு கொடுக்குறான்னா யார் கொடுத்த வாழ்வு? திருமுறை கொடுத்த வாழ்வு இல்லையா? நீ எவ்வளவோ இசைப்படி, சங்கீதம் படி, நீ எவ்வளவோ இன்னிசை நிகழ்ச்சி பண்ணு, கை தட்டுவா, காலில் விட மாட்டான். நீ ஒரே ஒரு பாடல் திருமுறையை பாடு, காலில் ஏன் நமக்கு இல்லை திருமுறை, இது நமக்கு இல்லை. நாம் அப்படி நினச்சிக்கிட்டோம்னா நமக்கு அறியாமல் நம்மளை வந்து காலில் வந்து கும்பிட்டாங்க, ஆகா நம்ம பெரியார், அது அறியாமல். திருமுறைக்குத்தான், திருவேடத்திற்கு தான் அந்த மதிப்பு. மாலர் நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. நீ காத்தவன கும்பிட்டுடியா போதும், உனக்கு வேற வேலையே வேண்டியதில்லை, நீ வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த திருவேடத்தை பார்த்தவன தொழுதுட்டு போதும். இதை விட எளிமையா என்ன சொல்ல, இதை விட எளிமையா என்ன சொல்ல முடியும்? இன்னும் எளிமையா சொல்றாங்க, நாம தான் கடைபிடிக்கவே இல்லை. சிவ சிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்கிட தீவினை மாளும், சிவ சிவ என்கிட தேவருமாவர், சிவ சிவ என்ன சிவகதி தானே. உன்னை நிறைய மந்திரம்லாம் சொல்றேன், சிவ சிவன்னு சொல்ல, அதை நாம செய்யறோமா அப்படின்னே சார் இல்லையே. கட்டிடத்தடிகள் போட தான் நம்ம பாடுவது. கண்ணொன்று நாட கையொன்று செய்ய வாயொன்று சொல்ல, நான் இப்போ சொல்லி செய்கின்ற பூசணையை எப்படி ஏற்பாய் காலத்தி அப்பனே அப்படின்னு பட்டினத்து சுவாமிகள் சொன்னது தான் நமக்கு இங்கே ஞாபகம். அப்படி எத்தனையோ இருந்தாலும் இந்த திருமுறை நாம் உணர்ந்து படித்தாலும் உணராமல் படித்தாலும் நமக்கு தர வேண்டியதை தந்தே. சாப்பாடு சூடாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க, நான் போய் கையை வச்சுட்டேன், சுருமா சுடா தெரியாம தானே வச்சேன். தெரியாம செஞ்சா சுடாம விட்டுடுமா? தெரியாம செஞ்சாலும் அதோடைய வேலை சுடுறது. நான் தெரியும் இது எனக்கு சுடும்னு, நான் கையை வைக்கிறேன் அப்படின்னா சுடாம விட்டுடுமா? தெரிஞ்சு செஞ்சாலும் அது சுட வேண்டியது, அதனுடைய வேலை சுடுவதல். அதுபோல இறைவனுடைய வேலை
நீ தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் இறைவனுடைய வேலை என்ன? கொடுத்தே ஆகணும் அதை. அருள் செய்வது. அருள் செய்தே ஆகணும். தொழுவார் அவர் அவர் துயராயின தீர்த்தல் தீர்த்தல்